குர்பானி என்பது தியாகம் என்பதை குறிக்கும். குர்பானி என்பது துல்ஹஜ் பிறை 10 முதல் 12 வரை அல்லாஹ்வுக்கான விலங்குகளை கொடுக்க வேண்டும். கூட்டு பெருநாள் தொழுத பின் துல்ஹஜ் பிறை 10ஆம் தேதி கூட நம்ம குர்பானி கொடுக்கலாம். அப்படி கொடுக்க முடியலன்னா துல்ஹஜ் பிறை 11 மற்றும் 12ஆம் தேதி கூட நம்ம குர்பானி கொடுக்கலாம். நம்ம கொடுக்குற குர்பானியோட ரத்தம் கீழே சிந்துறதுக்கு முன்னால் நம்ம கொடுக்குறோட குர்பானியை அது அல்லாஹ் ஏற்றுக்குவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுறாங்க, ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, குர்பானி நாட்களின் விலங்குகளை பலி கொடுக்கிறதை விட அல்லாஹ்வுக்கு மிகவும் பிரியமானது எதுவும் இல்லை. நம்ம கொடுக்குற பிறை 1லேருந்து நம்ம கொடுக்குறவங்க குர்பானி கொடுக்குறவங்க நகமும் முடியும் வெட்டக்கூடாது. நம்ம ஹஜ்ஜி பெருநாள் தொழுத்துட்டு வந்துதான் கொடுக்கணும் குர்பானி. அதுக்கு முன்னாடியே நீங்க குர்பானி கொடுத்துட்டீங்கன்னா அது அல்லாஹ் ஏத்துக்க மாட்டான். நீங்க தொழுதுட்டு வந்து மீண்டும் ஒன்னொரு குர்பானியை நீங்க கொடுக்கணும். அல்லாஹ் நம்ம கொடுக்கறதுக்கு குர்பானி கொடுக்க அனுமதிக்கப்பட்ட ஹலாலான விலங்குகள் ஆடு, மாடு, ஒட்டகம். இது நம்ம குர்பானியாக கொடுக்கலாம். யாராவது வசதியா இருந்தாங்கன்னா அவங்க முக்கியமாக குர்பானி கொடுக்கணும். யாராவது வசதியா குர்பானி கொடுக்கலன்னா நம்ம அல்லாஹுடைய பள்ளியை நெருங்கக்கூடாது. இன்ஷா அல்லாஹ் அவங்களால முடிஞ்ச குர்பானியை நீங்க கொடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இது நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு ஹதீஸ். இன்னமல் அவுமாலு பின்னியாத். பொருள், நிச்சயமாக செயல்கள் எல்லாம் எண்ணங்களை கொண்டு அமைந்திருக்கின்றன. இதா சாலத் அஸ் அலில்லா. பொருள், நீ எதை கேட்டாலும் அது அல்லாஹ்விடமே கேள். அத்தக்குருள் ஷத்துருள் ஈமான். தூய்மை ஈமானின் ஒரு பகுதியாகும். லா யஸ்குலு ஜன்னத அம்மாவும். பொருள், போல் சொல்பவர் சொர்க்கம் நுழைய மாட்டார். ரிடல் ரப்பி ஃபீ ரிடல் வாலிதி. பொருள், தந்தையின் விருப்பத்தில் இறைவன் விருப்பம் இருக்கிறது. மன் கசஃப் அலச மின்னா. பொருள், எவர் ஏமாற்றுபவரோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் சபிகா. அலைக்கும் சலாம் அக்கா, நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ், நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? உன்னை தான் பார்க்கவே முடியல. அதுவா, நபிமார்களுடைய வரலாறை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு கொஞ்சம் ஆர்வமா இருந்துச்சு. அதனால நான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தேன். எந்த நபியை பத்தி ஆராய்ச்சி பண்ண? குர்ஆன்ல அதிகமா கூட்டப்பட்ட நபியும் அல்லாஹ்விடத்துல நேரடியா பேசிய நபி மூசா நபியை பத்தி தான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தேன். ஓ, மூசா நபியை பத்தியா? உங்களுக்கு ஏதாவது மூசா நபியை பத்தி தெரியுமா? மூசா நபியை பத்தி எனக்கு தெரியும். நான் சொன்னா நீ ஆராய்ச்சி பண்ணதையும் எனக்கு சொல்லணும். நீங்க முதல்ல சொல்லுங்க, நான் அடுத்து சொல்றேன். ஒரு மனிதன் எப்படியெல்லாம் இருக்கக்கூடாதோ அப்படியான எல்லா கெட்ட குணங்களையும் கெட்ட பண்புகளையும் வைத்திருந்தான். அவன் தான் எகிப்து நாட்டு அரசன் ஃபிரௌன். அவன் தான் இந்த உலகத்தோட கடவுள் என்றும் தன்னை அழிக்க வேற எந்த சக்தியும் இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தான். அவன் தான் கடவுள்னு நினைச்சது மட்டும் இல்லாம அவனை மாதிரி ஒரு சிலையும் செஞ்சு அதை வணங்க சொல்லி வற்புறுத்திக்கிட்டு இருந்தான். பனு இஸ்ரவேலர் மக்களை கொத்தடிமைகளாக்கி துன்புறுத்தி வேதனை செஞ்சுட்டு இருந்தான். ஒரு நாள் இரவு ஃபிரௌனுக்கு ஒரு கனவு ஒண்ணு வந்துச்சு. அந்த கனவுல பனு இஸ்ரவேலர் கூட்டத்தை சேர்ந்த ஒரு நெருப்பு பொறி ஒண்ணு வருது. அந்த நெருப்பு பொறி அரண்மனையை கொளுத்தி விடுவதாக கண்டான். மறுநாள் காலை தன் நாட்டின் ஜோதிடர்களை அழைத்து கனவை சொல்லி விளக்கம் கேட்டான். அதற்கு பனு இஸ்ரவேலர் கூட்டத்தை சேர்ந்த ஒரு பெண்ணால வர்ற ஆண் குழந்தையினாலதான் உனக்கு அழிவு அப்படின்னு அந்த ஜோசியக்காரர்கள் சொன்னதை கேட்ட ஃபிரௌன் அங்க பிறக்கிற ஆண் குழந்தைகள் எல்லாத்தையும் கொன்று புதைக்க உத்தரவிட்டான். அப்ப கர்ப்பிணி பெண்கள் எல்லாருமே கண்காணிக்கப்பட்டாங்க. ஒரு ஆண் குழந்தை பிறந்த உடனேயும் அது அதனுடைய தாயோட கண்ணுக்கு முன்னாடி கொஞ்சம் கூட ஈவு இரக்கம் இல்லாம கொல்லப்பட்டுச்சு. ஃபிரௌன் எதை கண்டு அஞ்சினானோ அதை அல்லாஹ் நிறைவேற்றினா. அதான் மூசா நபி பிறக்கிறது. மூசா நபி பிறந்த உடனேயும் அவங்கள ஒரு பெட்டியில வச்சு ஆத்துல தூக்கி போட சொல்லி உத்தரவிடுறாங்க. அதே மாதிரி ஆத்துலயும் தூக்கி போட்டாங்க. ஆத்துல தூக்கி போட்ட பெட்டி ஃபிரௌனோட இடத்துக்கு போயிருது. ஃபிரௌனோட இடத்துல ஃபிரௌனோட மனைவி அந்த பெட்டி எடுத்துறாங்க. எடுத்து அந்த குழந்தையை தத்தெடுக்கதாக சொன்ன மனைவியோட வார்த்தைக்கு மறுப்பு சொல்லல. அதனால மூசா நபி ஃபிரௌனோட வீட்டிலேயே வளர்ந்துடுறாங்க. வளர்ந்து வாலிப வயசு அடைஞ்சோன்னையும் ஒரு நாள் ஒரு வழியில போயிட்டு இருக்கும் போது 2 மனிதர்கள் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த 2 மனிதர்கள்ல ஒரு மனிதரை பிடிச்சு அவரோட நெஞ்சிலே மூசா நபி குத்திடுறாங்க. அந்த குத்தை தாங்க முடியாம அந்த மனிதர் அங்கேயே மௌத்தா போயிடுறாரு. இந்த விஷயத்தால மூசா நபி பயந்துகிட்டு எகிப்தை விட்டு மத்திய நாட்டிற்கு ஓடி போயிடுறாங்க. அங்கே போய் இறை தூதரா அறிவிக்கப்படுறாங்க. அப்புறம் அங்கேயே கொஞ்ச நாள் இருக்காங்க. மறுபடியும் எகிப்துக்கு ஃபிரௌனோட சபைக்கு வர்றாங்க. வந்து ஃபிரௌனே, நிச்சயமாக நான் அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட தூதர்,
அதனால் இஸ்ரவேலர் மக்களை என்னோட அனுப்பி வை, நீயும் இஸ்லாத்தை ஏத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. ஃபிரோன் சொல்றான், நான் உன்னை ஏத்துக்கணும் அப்படின்னா எனக்கு ஏதாவது செஞ்சு காமி அப்படின்னு சொல்லிட்டு மாபெரும் சூனிய நிகழ்ச்சியை ஏற்படுத்துறான். எங்கெங்க இருக்க சூனியக்காரவங்க எல்லாம் வரவழைக்கப்படுறாங்க. வந்து ஃபிரோன்கிட்ட கேக்குறாங்க, நாங்க மூசாவை வென்றுட்டோம் அப்படின்னா எங்களுக்கு அதுக்குரிய வெகுமதி கிடைக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு ஃபிரோன் சொல்றான், கிடைக்கும், அது மட்டுமல்ல எனக்கு இன்னும் நெருக்கமானவங்களா ஆயிருப்பீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். மூசா நபி கிட்ட சூனியக்காரவங்க கேக்குறாங்க, மூசாவே முதல்ல நீங்க எரியறீர்களா அல்லது நாங்கள் எரியட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு மூசா நபி சொல்றாங்க, முதல்ல நீங்களே எரியுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சூனியக்காரவங்க கையில உள்ள கயிறை எரியிறாங்க, மகத்தான சூனியத்தை செய்யறாங்க. மக்கள் எல்லாம் வியந்து போறாங்க, பாம்பு மாதிரி நெளியுது. அப்ப அல்லாஹ்விடத்துல இருந்து மூசா நபிக்கு அறிவு போறது என்னன்னா, மூசா நபி கைத்தடியை எரியுமாறு. மூசா நபி கைத்தடியை எரியுறாங்க, அது உண்மையான பாம்பாகிறது. சூனியக்காரவங்க அங்கேயே தோற்கடிக்கப்படுறாங்க. சொல்றாங்க, அகிலங்களின் இறைவன் மீது நிச்சயமாக நாங்கள் ஈமான் கொண்டோம், ஹாரனுக்கும் மூசாவுக்கும் இறைவனை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப ஃபிரோன் சொல்றான், உங்களுக்கு அனுமதி தராமலே நீங்க ஏத்துக்கிட்டீங்களே, உங்களை மாறுக்கால் மாறுக்கை வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதே மாதிரி மாறுக்கால் மாறுக்கை வாங்கிட்டான். என்னன்னா, இந்த கையை எடுத்தா இந்த கால் எடுக்கிறது, இந்த கையை எடுத்தா இந்த கால் எடுக்கிறது, அதே மாதிரி எடுத்துட்டான். அல்லாஹ்வுடைய மக்களை துன்புறுத்துறதுனால அல்லாஹ் ஃபிரோனோட சமூகத்திற்கு பல வேதனைகளை அனுப்புறான். என்னன்னா, கடுமையான பஞ்சம், கூட்டம் கூட்டமாக வெட்டிக்கிளிகள், கூட்டம் கூட்டமாக தவளைகள், சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை. தண்ணியை குடிச்சாச்சும் பசியை போக்கிக்கலாம் அப்படின்னு தண்ணி எடுத்தா தண்ணி ஃபுல்லா ரத்தமா இருக்கு. ஃபிரோன் போய் மூசா நபி கிட்ட கேட்குறான், இந்த மாதிரி எங்களுக்கு அளித்த வேதனைகள்லாம் நீங்கிருச்சு அப்படின்னா நான் மக்களை அவங்க கூட அனுப்பி வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிரோன் சொல்றான். அதே மாதிரி மூசா நபி அல்லாஹ் இடத்துல துவா செய்யறாங்க, வேதனையெல்லாம் நீங்கிருச்சு. அப்ப அல்லாஹ் சொல்றான் மூசா நபி கிட்ட, இந்த நாட்டை விட்டு வெளியேறிடுங்க, இல்லைன்னா ஃபிரோனால நீங்க மறுபடியும் துன்புறுத்தப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் அல்லாஹ். கேட்ட மூசா நபியும் வேகமா இரவோடு இரவாக வெளியிடுறாங்க. வெளியேறி போகவும் காலையில இதை கேட்டு ஃபிரோன் மூசா நபி துரத்திக்கிட்டே போறான். போகையில மூசா நபிக்கு முன்னாடி கடல் தான் இருக்கு. மக்கள் எல்லாம் சொல்றாங்க மூசா நபியை பார்த்து, மூசாவை எங்களை இப்படி மாட்டி விட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு மூசா நபி சொல்றாங்க, கல்லா, அவ்வாறல்ல, இன்னமே ரொப்பி, நிச்சயமாக அல்லாஹ் என்னுடன் இருக்கின்றான், சயஹதி, அவன் வழிகாட்டுவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதே மாதிரி அல்லாஹ்வும் சொல்றான், என்னன்னா உங்க கையில உள்ள தடியை மண்ணில் அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதே மாதிரி மூசா நபியும் மண்ணில் அடிக்கிறாங்க, கடல் பிளக்குது. அதுக்குள்ள மூசா நபியோட சமூகத்தினரும் போறாங்க. அப்பதான் ஃபிரோன் நடுக்கடலுக்கு வர்றான். மூசா நபியோட சமூகத்தினரும் கடையை அறிஞ்சிடுறாங்க. ஃபிரோன் அல்லாஹ் கடலுக்கு உத்தரவிடுறான், என்னன்னா கடல் மூடும்படி. கடலும் மூடிடுச்சு. ஃபிரோன் இறுதி தருவாயில ஈமான் கொள்றான். என்னதான் கொடுங்கோல் அரசனா இருந்தாலும் இறுதி நேரத்துல அல்லாஹ் சந்திச்சுதான் ஆகணும். எனவே அல்லாஹ் மீ நல்லடியார்களே, நம்ம என்னதான் மறுமையை மறந்துட்டு இறுதி தருவாயில ஈமான் கொண்டாது ஒரு போதும் ஏற்றுக்கொள்ளப்படாது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.